Objective type question. First one, the elements along the sixth row of the Pascal triangle. Sixth row அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 6 நம்பர்ஸ் இருக்கும். பாருங்க இதுல எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்போ இது சிக்ஸ்த் ரோ கிடையாது. இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 4 நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. சிக்ஸ்த் ரோல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 நம்பர்ஸ் தான் இருக்கும். கிளியரா? ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி வரையறதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ரோல 1 இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இங்க 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க 1 பிளஸ் 1க்கு நடுவில் எங்க என்ன போட்டுக்கணும்? 2 போட்டுக்கணும். அப்புறம் இங்க ஒரு 1 வரும், இங்க 1 வரும். அப்புறமா 2 பிளஸ் 1க்கு என்ன போட்டுக்கணும்? 3 போட்டுக்கணும். அதே மாதிரி 2 பிளஸ் 1க்கு என்ன போட்டுக்கணும்? 3 போட்டுக்கணும். அப்போ இங்க ஒரு 1, இங்க ஒரு 1. ஸ்லாண்டிங்ல இருக்கிறது எல்லாமே என்ன வரும்? 1 1ஆ வரும். அப்புறமா 1 பிளஸ் 3 என்ன போடணும்? 4 போடணும். 3 பிளஸ் 3 என்ன போடணும்? 6 போடணும். 3 பிளஸ் 1 என்ன போடணும்? 4 போடணும். அதுக்கப்புறம் இங்க ஒரு 1, இங்க ஒரு 1 போட்டுக்கணும். கிளியரா? அப்புறமா நெக்ஸ்ட் என்ன வரும்? 1 plus 4 is 5. 4 plus 6 is 10. 6 plus 4 is 10. அதுக்கப்புறம் 4 plus 1 is 5. அதுக்கப்புறம் இங்க ஒரு 1, இங்க ஒரு 1. கிளியரா? சிக்ஸ்த் ரோ இதுல பாத்தீங்கன்னா இது என்னது? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ, திஸ் இஸ் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், இது சிக்ஸ்த். அப்போ சிக்ஸ்த் ரோல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 1 5 10 10 5 1. அப்போ இது கரெக்டா? ஓகே. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கன்சிக்யூட்டிவ்னா என்னது? அடுத்தடுத்து. கன்சிக்யூட்டிவ்க்கும் ஆல்டர்னேட்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். கன்சிக்யூட்டிவ்னா என்னது? அடுத்தடுத்து, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஆல்டர்னேட்னா ஒன்னு விட்டு ஒன்னு. கன்சிக்யூட்டிவ்னா இப்போ 1 2 3னா கன்சிக்யூட்டிவ்னா 1 மல்டிப்ளைட் பை 2 2 மல்டிப்ளைட் பை 3 அப்படின்னு போடணும். சரியா? இதுவே ஆல்டர்னேட்னா 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 மல்டிப்ளைட் பை 3 அப்புறம் 2 மல்டிப்ளைட் பை 4 அப்படி போடணும். ஸோ கன்சிக்யூட்டிவ் terms of fifth slanting row containing 4 elements of the Pascal triangle. அடுத்தடுத்து நம்பர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் ஸ்லாண்டிங் ரோ. ஃபிஃப்த் ஸ்லாண்டிங் ரோன்னு பாருங்க. இதுல இது ஃபர்ஸ்ட் ஸ்லாண்டிங் ரோ, செகண்ட் ஸ்லாண்டிங் ரோ, தேர்டு, ஃபோர்த்து, அப்போ ஃபிஃப்த். ஃபிஃப்த்ல வந்து என்ன வருது? ஸ்லாண்டிங் ரோல பாத்தீங்கன்னா 1 5 அப்படின்னு நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. Difference between consecutive row fifth slanting row containing ஓகே டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, இங்க டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 5 minus 1 is 4. 4ல ஆரம்பிக்கணும். கிளியரா? ஸோ நான் ஃபிஃப்த் ஸ்லாண்டிங் ரோக்காக நான் ஒரே ஒரு லைன் இன்னும் நான் எழுதுறேன். 1 plus 5 is 6. 5 plus 10 is 15. அப்புறம் 10 plus 10 is 20. இங்க என்ன வரும்? 15. இங்க என்ன வரும்? 6. இங்க என்ன வரும்? 1 1. ஓகே. இப்போ ஃபிஃப்த் ஸ்லாண்டிங் ரோ என்னது? இதுதான் ஃபிஃப்த் ஸ்லாண்டிங் ரோ. திஸ் இஸ் ஃபிஃப்த். ஃபிஃப்த் ஸ்லாண்டிங் ரோ இந்த ரோ. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 minus 4. 5 minus 1 is 4. 15 minus 5. 15 minus 5 is 10. ஸோ நமக்கு என்ன வருது பாருங்க? 4 10 20 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 plus 6 is 7. 6 plus 5 is 21. இங்க என்ன வரும்? 35. இங்க என்ன வரும்? 35. இங்க 15 plus 6 என்ன வரும்? 21. இங்க 7. இங்க 1. இங்க 1. இப்போ இந்த ஸ்லாண்டிங் ரோ இங்க பாருங்க. நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்க? 35. 35 minus 15 that is equal to 20. So இந்த ஆன்சர் வந்தாச்சா? ஸோ இதுதான் நம்ம ஸ்லாண்டிங் ரோ. ஃபிஃப்த் ஸ்லாண்டிங் ரோ நம்ம இப்படி தான் பார்க்கணும். அடுத்தது what is the sum of the elements of 9th row in the Pascal triangle? இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்? 7th row வரைக்கும் எழுதிட்டோம். இப்போ 9th row வரைக்கும் எழுதலாமா? 1 plus 7 is 8. 28. இங்க என்ன வரும்? 21 35. 56. இங்க 70. இங்க அதேதான் 56 28 8. அப்புறம் இங்க ஒரு 1 இங்க 1 1 போட்டுக்கணும். இப்போ this is 9. 28 plus 8 என்ன வரும்? 8 plus 8 16. ரிமைண்டர் 1. இங்க 36.
நெக்ஸ்ட் 28 56 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 14 ரிமைண்டர் 1 8 84 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 126. இப்போ திரும்பவும் 70 plus 56 என்ன வரும்? 126. 56 plus 28 84. அப்புறம் இங்க என்ன வரும்? 36. அப்புறம் இங்க 9, இங்க 1, இங்க 1. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? The sum of elements of 9th row in the Pascal triangle. So 9th rowல என்ன sum பார்க்கலாம். இது 6th row, இது 7th row, இது 8th row, இது 9th row. ஓகே, நம்ம இது எழுதிருக்க வேண்டாம். இது 9th row. நைன்த் ரோல எத்தனை நம்பர்ஸ் இருக்கணும்? 1 2 3 4 5 6 7 8 9. நைன்த் ரோல 9 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாமா? இதுக்கு இன்னொரு ஹிண்ட்டும் இருக்கு, அதை நம்ம போடலாம். 1 plus 8 is 9, 9 plus 8 is 28, அப்புறம் 9 28 56, அப்புறம் 70 56 28, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9. ஸோ ஆட் பண்ணா 9 17 23 29 37 46 என்ன வரும்? 6 6 plus 5 is 11, 18 18 plus 5 is 23, 25. 256 is your answer. கிளியரா? ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியலனா நம்ம ஃபார்முலா போடலாம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா 2 to the power என்ன ரோவோ that minus 1. ஓகே, 2 to the power என்ன ரோ, this is என்ன ரோவோ அது minus 1. இப்போ 2 to the power எந்த ரோ கேட்டிருக்காங்க? 9th ரோ கேட்டிருக்காங்க. 9th ரோ minus 1. அப்போ என்ன வரும்? 2 to the power 8. What is 2 to the power 8? 2 multiplied 8 times multiply பண்ணணும். So 1 2 3 4 5 6 7 8. So என்ன வரும்? 2 2 are 4, 4 2 are 8, 8 2 are 16, 16 2 are 32, 32 into 2 64, 126, 64 into 2, 4 2 are 8, okay, 128, 128 into 2, 8 2 are 16, remainder 1, 5, 2, 256. So answer வந்தாச்சா? ஸோ இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். கிளியர்?